Good morning students, I am MRK. Today maths class on the 10th standard, chapter 1 relation functions, exercise 1.4 10th sum, interval sum சொல்லுவாங்க. நம்ம தேர்ட் ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் அந்த ரெண்டு ரோமன் லெட்டர்லையும் அந்த செட்டில் உள்ள நம்பர் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்குவோம். அப்போ இந்த செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா -5 -4 -3 -2 1 -1 0 1 வரைக்கும் வரும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 3 4 5 அப்படின்னு வரும். இதில் 6 7 8 9 வரைக்கும் வரும். அப்போ இதில் வந்து தேர்ட் ரோமன் லெட்டரில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு f(4) கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ f(4) எங்கே இருக்குதுன்னு பாரு. 4 எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இன்டர்வலில் வரும். 5x² -1 அப்படின்ற இன்டர்வலில் வரும். அப்போ 5 × 4² -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 5 × 16 -1 80 -1 = 79 அப்படின்னு வந்துடும். அடுத்து 2 × f(4)ன்னு சொல்கிறனால இதை 2 × 79 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன வந்துடும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 158 அப்படின்னு வரும். 158 அப்படின்னு வரும். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு f(8) எங்கே இருக்குதுன்னு பாரு. f(8) எங்கே இருக்குது அப்படின்னா 8 இந்த இன்டர்வலில் தான் வரும். தேர்ட் இன்டர்வலில் ஃபங்க்ஷனில் 3x - 4 = 3 × 8 - 4 8 3s are 24 -4 = 20. ஓகே குட். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். 2 × f(4) + f(8). ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், = 158 + 20. ஓகே = 178. ஓகே, தேர்ட் ரோமன் லெட்டர் ஓவர். தேங்க்யூ.